வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி தான் துணைக்கு போட்டு போவாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை. அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவான், சுற்றிட்டு வருவான். அவனுக்கான பாதிப்பு நிறையா தான் இருக்குது. பெண்கள்னு எல்லாருமே பேசுகிறாங்க, அதனால பெண்களுக்கே எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக தான். டாக் ஷோவில் வந்து உட்காந்து பேசுதுங்க எல்லாம். டாக் ஷோவா டாக்ஸிக் ஷோ அதெல்லாம் பைத்தியங்கள் மாரி பேசுதுங்க எல்லாம் உட்காந்து. ஐயோ அவங்கள எப்படி வாழ முடியும்? ஐயோ அவங்களா ரொம்ப பயங்கரமானவங்களாச்சு அந்த மாதிரில இருக்கு. பாதிப்புகளோட வெளிப்பாடு தான் அவர் வந்து வேற மாதிரி எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சது. அது ரியாக்ட் ஆகுது மெட்டபாலிசத்தில். நீங்கள் லெஜெண்டாக பார்க்குறீங்க, நான் ஒரு குழந்தையாவே பார்க்குறேன். இது உன் ஜாதி, இது நீ இவ்வளோ கேவலமானவன், பிறப்பு இப்படி, உங்கள் அப்பா ஓடிப்பிட்டாரு, உங்கள் அம்மா ஓடிப்பிட்டதுலாம் எவ்வளோ பெரிய ட்ராமாஸ் தெரியுமா? அதுவே அப்யூஸ் பண்ணிட்டு தானுங்க. குழந்தைக்கு என்னங்க தெரியும்? பொம்பளை குழந்தை இல்லை, குழந்தை எல்லாத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம் எடுக்கிறாங்க. ஆண் பிள்ளைங்க செக்ஸுவல்னா கேட்டீங்க, நல்ல மாதிரியே பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பு சொல்லி கொடுக்குறேன். சின்மை பேசுனதுனால நான் பேசல, ரொம்ப நாளாக என் வீடியோக்கள் எடுத்துப்பாரு. சின்மை சொன்னதுனால ஒரு லோடாக தெரியுது. ஒரு நட்சத்திர பிரபலம் நிறைய பேர் மேலே பாலியல் உடல் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ராதாரவி மேலே சொன்னாங்க, வேறுமுத்தையா மேலே சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால உங்களுக்கு ஃபேமஸாக தெரியுது. இப்போ முத்தமிழ் வந்து பாட்டு வேறு பண்ணாங்க. எங்கே ஏழை சொல்ல அம்பளம் ஏறுது, நம்ம சொன்னால் யாரும் கேட்குறா? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைப்பாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நடு ராத்திரியில் 12 மணிக்கு நகையோட ஒரு பெண் நடந்து போகும்போது இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஆண்களுக்கே வெளில போக சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு சின்மை அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது சிறுவர்களுக்கு குறிப்பாக நடக்கிற இந்த பாலியல் தொல்லை குறித்து பெற்றோர்கள் கவனமாக அதை பற்றி பேசணும், அவங்க கிட்ட நீங்க கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப என்ன சார் புதுசா இந்த சிறுவர்களுக்கான பாலியல் தொல்லை ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு, அதை எப்படி பாருங்க? இல்லை, அது நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தான். பெண் பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகளுக்கு தான் அதிகமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதுக்கான டேட்டாவே இருக்கு, என்சிஆர்பி டேட்டாவே தான் சொல்லுது. ஆனால் அது பெருசாகவே இங்கே எடுபடுறது இல்லை. பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிறத விட ஆண் பிள்ளைகளுக்கு நடக்கிறது பாசிபிலிட்டிஸ் அதிகம். பெண் பிள்ளைகள் அதிகமாக ஒரு வயசுக்கு மேலே வந்தால் கடைக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. நிறைய வாய்ப்புகள், வெளியே போகிற வாய்ப்புகள், எப்பயுமே செக்யூர்னஸ் இருக்கும். வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி தான் துணைக்கு போட்டு போவாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை. அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவான், சுற்றிட்டு வருவான். அவனுக்கான பாதிப்பு நிறையா தான் இருக்குது. எல்லாரோட சைல்டுஹுட் ட்ராமாவையும் கேட்டு பாருங்க, உங்கள் மனசாட்சி நீங்களே கேட்டு பாருங்க. சின்ன வயசில் உங்களுக்கு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி இருந்ததா இல்லையா? நீங்களே பதில் சொல்லுங்களேன். இருந்ததா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு இல்லை? எல்லாம் ஞாபகமும் இருக்கு. நமக்கு அவங்க மேலே தான் ரொம்ப கோபம் இருக்கு. எல்லாமும் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. வேற எவனும் கிடையாது, தெரிஞ்சவனே பண்ணுறோம். ஆமாம், தெரிஞ்சவங்கள்டே சொந்தக்காரன் இந்த காரன் ஏங்க இப்போ ஏங்க சொல்கிறீங்க? பட் பசங்க சொல்கிறது கூச்சப்படுறானுங்க. சொன்னாலும் நம்ம பெருசாக லோட் பண்ணிக்க மாட்டோமோன்னு நினைக்கிறானுங்க. பெண்கள்னு எல்லாருமே பேசுகிறாங்க, அதனால பெண்களுக்கே எல்லாமே சொல்கிறாங்கன்னு. அவங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக தாங்க இருக்குது. சட்டத்திலேயே பெரிய ஒரு சேஃபர் சூன்லாம் கிடையாது. ஆணுக்கு பெண்ணுக்கு நிறைய சேஃபர் சூன் இருக்குது, ஆணுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஏதோ இருக்கும், அவ்வளோதான். இந்த அப்துல் சுபாஷ்லாம் தற்கொலை பண்ணிட்டான்ல, எங்கேயோ 4-10 குடியாரம் பொட்டட்டி போட்டு மிதிக்கிறது மட்டுமே நீங்கள் டேட்டாவை கொண்டு வர்றீங்க. நான் என்ன 10 குடியாரம் 90 ஆண்கள் பாதிக்கப்படுற டேட்டா தான் வச்சிருக்கேன். டாக் ஷோவில் வந்து உட்காந்து பேசுதுங்க எல்லாம். டாக் ஷோவா டாக்ஸிக் ஷோ அதெல்லாம் பைத்தியங்கள் மாரி பேசுதுங்க எல்லாம் உட்காந்து. ஐயோ அவங்கள எப்படி வாழ முடியும்? ஐயோ அவங்களா ரொம்ப பயங்கரமானவங்களாச்சு அந்த மாதிரில இருக்கு. எப்படி வாழ முடியும்? இந்த மென்டாலிட்டி உள்ளவங்களோட எல்லாம் ரேப்போவே இருக்காது. குழந்தைங்களை பற்றி யாருமே பேசுறது இல்லைங்க பெருசாக. குழந்தைங்க வந்து இப்போ சுட்டி டிவி அந்த டிவி இந்த வந்து குழந்தைங்களை வச்சு இப்போ மூவ் பண்ணுறாங்க. பட் அது எக்ஸ்போசலாக இருக்க குழந்தைங்களாம் நல்லா அழகாக இருக்க குழந்தைங்களை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பாதிப்பு இருக்குங்க. ஆண் குழந்தைங்களும் பாதிப்பு தாராளமாக இருக்குது. ஏங்க வந்து செக்ஷுவல் லைஃப் மாதிரி கே லைஃப் பற்றி பேச ஆரம்பிச்சாச்சு, வானவியலை பற்றி பேச ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஆண் குழந்தைகளுடைய பாலியல் அப்யூஸ் பண்ணிட்டு அதை பற்றி பேசணும் தானே. எல்லா டாப்பிக்கும் உள்ளே வந்துருச்சுங்க. உள்ளவர்களுக்கு அதுவும் இருக்கு இல்லைங்க, அதை யாருமே பெருசாக எடுத்து பேசுறது இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஹோமோசெக்சுவல் இந்த கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் 18+ அந்த ஏஜுக்கு மேலே வந்து ஒரு மெச்சூர்டான சமயத்தில் தான் அவங்க வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இணைகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். பட் இந்த சிறுவர்களுக்கான பாலியல் தொல்லைங்கிறது அவங்களை வந்து ஃபியூச்சரில் பெரிய அஃபெக்ட், மன உளைச்சலுக்கு உண்டாய் அவங்களோட எதிர்காலத்தை பாலாக்கு இல்லையா சார்? டெஃபினட்டாக சிக்கலுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டு பண்ணோம். 15 வயசுக்கு மேலேங்கிறது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு வந்து ஓரளவு ஃபிட்டான ஏஜ் ஆகும். ஒரு 15 வயசுக்கு மேலே பொம்பளை பிள்ளைங்க ஓரளவுக்கு. ஆனால் அரசாங்கம் சட்டம் 18 வயசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சும்மாலாம் இல்லை, எவ்வளோ ஆராய்ச்சிக்கு பிறகு அதை முடிவு பண்ணியிருப்பாங்க. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான். 18 வயசு ஆகிட்டா ஒரு ஸ்கேல் தான். அப்புறம் என்ன, ஏதாவது ஒரு வரையறை வேணும் இல்லை, ஒரு எல்லை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? பவுண்டரி, ஒரு லிமிடேஷன் வேணும். ஸ்கேல் இருக்கு, ஸ்கேல். இந்த இடத்த தொட்டாதான் நீ ஃபர்ஸ்ட், 2வது அந்த கயிறை தொட்டினா செகண்ட் ப்ரைஸ் தான், 3வது தான் 3வது. இல்லை ஒரு அடி தான்ப்பா,
எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருன்னு கேட்பியா? ஸ்கேல் வேணும்ல. எல்லாத்தையும் தவறான விமர்சனம் பேசுகிறாங்க நெறியாளரே. சும்மா ராங்கான அர்த்தம் எல்லாமே. கவர்மெண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வருது, சட்டம் ஒன்று பாஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஒரு ஆய்வு பண்ணியிருப்பாங்க. 18 வயசில் ஒரு பையன் ஃபுல் மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆனால் குழந்தைங்க சைல்டுஹுட் ட்ராமாஸ் வந்து மன வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கும். நான் கமலஹாசன் ஐயாவுக்கே சொல்லுவேன், ஷாருக்காசனும் கமலஹாசன் எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ். அவங்க அப்பாவுடைய 50வது வயசில் கமலஹாசன் பிறக்கிறார். ஷாருக்காசன் அவங்க அண்ணன் இருந்தானே. கமலஹாசன் ஐயாவோட தாட் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதிப்பு நிறையா இருக்கும். எப்படின்னா அவர் ஸ்கூல் போயிருப்பார், ஸ்கூல் போகல என்ன அவங்க அப்பாவுக்கு என்ன அப்படின்னு பத்த பயில கிண்டல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து மனது ரொம்ப பாதிக்கும். அந்த பாதிப்புகளோட வெளிப்பாடு தான் அவர் வந்து வேறு மாதிரி எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சது. அது ரியாக்ட் ஆகுது மெட்டபாலிசத்தில். நீங்கள் அவர் லெஜெண்டாக பார்க்குறீங்க, நான் ஒரு குழந்தையாவே பார்க்குறேன். ஆனால் வந்து நான் அப்பு கமலாவே அவர் பார்க்குறேன். ஆமாம், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த மைண்டில் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குங்க அது. நம்ம அந்த சைல்டுஹுட் ட்ராமாஸு பசங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாது. டீச்சர்ஸும் நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. சின்ன தப்பு செய்யணும்னா அதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில். எல்லாருக்கும் அந்த அப்யூஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு காலகட்டங்களில். அப்யூஸ் பண்ணால் அவங்கள செக்ஸுவலாக தொட்டா மட்டும் இல்லை, உங்கள் அபாசமாக பேசுகிறாலுமே அப்யூஸ் பண்ணிட்டு தானே. உன் குடும்பம் இது, உன் ஜாதி இது, நீ இவ்வளோ கேவலமானவன், உன் பிறப்பு இப்படி, உங்கள் அப்பா ஓடிப்பிட்டாரு, உங்கள் அம்மா ஓடிப்பிட்டதுலாம் எவ்வளோ பெரிய ட்ராமாஸ் தெரியுமா. அதுவே அப்யூஸ் பண்ணிட்டு தானேங்க. குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஓடி போயிட்டவங்க விட்டு பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. ஏதோ அவங்க உடல் இச்சைக்காக ஓடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. முற்போக்குன்னு ஏதாவது பேசிட்டு வந்தாங்கன்னா வெட்ட சொல்லுங்க பிடிச்ச எல்லாரையும். அது ஏதோ குடும்பத்தை வைக்க போயிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து சாப்பாட்டுக்கு செலவுப்பட்டு அந்த பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் ஏதாவது ஒன்று தப்பு செய்யட்டா வாயை குத்தி தானே உனக்கும் வரும்னு கேட்பாங்க. எப்படி வளரும் அந்த பிள்ளைங்க? அது ரொம்ப தப்பு. அது ஒரு விஷயம் பண்ணும்போது யோசிச்சு பண்ணும். ஒரு குழந்தையும் ஒரு அவமானப்படுத்துறது ஒரு தற்கொலைக்கு சமம். அந்த குழந்தைய கொலை செய்யறது சமம்னு சொல்றாங்க. சின்னதாக டீஸ் பண்றோம் குழந்தைங்கள. அப்பா பார்த்தீங்களா அப்படின்னு வரைஞ்சிட்டு வந்து காட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லணும். என்னது இவ்வளோ கேவலமாக வரைஞ்சி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அதுதான் அப்யூஸ்மெண்ட் சொல்றேன். எல்லாமே அப்யூஸ்மெண்ட் தான். அது ஆம்பளை பிள்ளை, உனக்கு என்னப்பா ஆம்பளை பிள்ளை, என்ன ஆம்பளை பிள்ளை, குழந்தை அவன் ஏதாவது ஒன்று கெஞ்சணும்னா உனக்கு என்னப்பா ஆம்பளை பிள்ளை அப்படின்றாங்க. இல்லையே குழந்தை அவன். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னுட்டு குழந்தை இல்லை, குழந்தைங்க அப்படிதான் டீல் பண்ணணும். அது அந்த அந்த ட்ராமாஸ் வீட்டில் இருக்குல்ல. ஆண் பிள்ளைகள் வந்து தியாகமாகவும் பெண் பிள்ளைகள் வந்து தூக்கி சுமக்கிற மாதிரியுமே தான் சினிமா எடுக்கிறாங்க. கள்ளிப்பால்லாம் கொடுக்குற மாதிரிலாம் எடுத்தாங்க. ஐயோ இருந்திருக்கே, கொடுமையாக தான் இருந்திருக்கே, மறக்க முடியாத. வரதட்சணைக்கு பயந்துருக்காங்க. பிரச்சனை குழந்தை இல்லை, வரதட்சணை பிரச்சனை. நீங்கள் ஆதி அந்தத்தை அறுக்காம பாயிண்ட்ல புந்து அறுப்பண்ணா இப்படி பெண் பிள்ளைகள் வரது என்ன பிரச்சனை? அதில் ட்ரிகர் என்ன? டவுரி கொடுக்க முடியல. அப்போ எதை போய் நீங்கள் அட்டாக் பண்ணணும்? டவுரி அட்டாக் பண்ணணும். அதை எடுத்துட்டு நான் கள்ளிப்பால் இங்கே வந்து பிடிச்சிக்கிட்டீங்க கூட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. இன்னைக்கு கள்ளிப்பால் கொடுக்கல தம்பி அந்நெறியாளர், ஆனால் வரதட்சணை இருக்குல்ல. அப்போ ஆதி அந்த என்ன? அதை ஒழிக்கணும். கோயிலுக்குள்ள உள்ள போகிறது வெளில வர்றது பிரச்சனை கிடையாது. ஒழிய வேண்டியது ஜாதி. அதை விட்டுட்டு சம்மந்தமாக பேசுறது. ஜாதியை ஒழிக்கக்குள்ள ரிலீஜனில் சில அட்டாக் இருக்கு, ஏற்று தான் ஆகணும். அதை உடைக்கணும். இப்படிதான் சேனலாக பிரிக்கணும் ஒழிய எப்பவும் குழப்பு வருது. ஆம்பளை பிள்ளைங்க தான் ஒன்றுமே இல்லை. ஆம்பளை பிள்ளை அவ்வளோ அப்யூஸ்மெண்ட் ஆகுறாங்க பாவம். காலம்புறாவே அப்யூஸ்மெண்ட்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் அவனை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது 2 பேரும் வேலைக்கு போகிற இடத்துல நீ ஒரு நாளைக்கு என்ன வழக்கு, நான் ஒரு நாளைக்கு என்ன வழக்கு, அது எல்லாம் வாழ்க்கை. பேரிங் பண்ணணும். 2 பேருமே கதை பேசிட்டு என்ன வளர்க்குறது, 2 பேருமே கதை வச்சுட்டு காய்கறி வெட்டுறது, இணைந்து பயணிக்கணும். அதான் இணையர். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீ ஒரு வாரம் துணி துவை, நான் ஒரு வாரம் துணி துவைக்கிறேன். அந்த ஒரு வாரம் யாருக்கும் ஒருத்தர் உடம்பு சரியில்லை என்ன செய்யுது? பெண் பிள்ளைகளை கவனிக்கிற அளவுக்கு ஆண் குழந்தைகளோட இந்த அவேர்னஸ் பேசணும். சின்மை பேசுனதுனால நான் பேசலை, ரொம்ப நாளாக என் வீடியோக்கள் எடுத்து பாருங்க. அவன் சின்மை சொன்னதுனால உங்களுக்கு லோடாக தெரியுது. ஒரு நட்சத்திர பிரபலம் நிறைய பேர் மேலே பாலியல் வழக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ராதாராவி மேலே சொன்னாங்க, வேறுமுத்தையா மேலே சொன்னாங்க, ஏகப்பட்ட பேர் அவங்க சொல்லி தான் இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்க சொன்னதுனால உங்களுக்கு ஃபேமஸாக தெரியுது. இப்போ முத்தமிழ் வந்து பாட்டு வேறு பண்ணாங்க. எங்கே ஏழை சொல்ல ஆம்பளை ஏறுது, நம்ம சொன்னால் யாரும் கேட்குறா? நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பிள்ளைங்களை பாதிக்குது, அவனை கவனிங்க. அவனை ஒரு நாளாவது வாரத்தில் கையால் புளியாட்டுங்க. அந்த பிள்ளைய ஏதாவது தழும்புகள் இருக்கா, காயங்கள் இருக்கான்னு பாருங்க. நான் பார்க்குறேன், நீ பார்த்தா பிறகு பார்க்கலன்னா போ. நான் என் பிள்ளைய பார்க்குறேன். கொஞ்சம் பெரிய பிள்ளை எடுத்த பிறகு அவங்க கூச்சப்படுறான். சரி தட்டி இட்டி போட்டுக்கப்பா, டவல் கட்டிங்க அப்படின்னு குளியாட்டணும். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா அவளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க. எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கொடுங்க. பெண் பிள்ளைய பார்க்காதுன்னு சொன்னீங்கன்னா அவன் விக்கிரசாக தான் இருப்பான் சொசைட்டியில். எப்படி பார்க்கணும்
அவள்கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அணுக வேண்டிய முறை, பார்க்க வேண்டிய முறை. அவனுக்கு நிறைய டீச் பண்ணுங்க. இப்படி ரொம்ப இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அவங்க ஒரு குழந்தை விளையாட்டு ஜாலியாக விளையாடணும் அப்படிங்கிற பயிற்சியை கொடுக்கணும். இயல்பாகவே ஆண் வந்து ஆண் குழந்தை லாரி சேசி பேச்சு விளையாடுறான், பொம்பளை பிள்ளைங்க சொப்பு சமம் வச்சு விளையாடுது. இந்த சயின்ஸை ஒத்துக்கிட்டாதான் நீங்கள் என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இயல்பாகவே வேற மாதிரி இருக்காங்க பாரு, டிஎன்ஏவே ஒன்று வேற மாதிரி இருக்கு. ஓடுற மேலே சின்ன பிள்ளைல பொம்பளை பிள்ளைங்க எங்கேயாவது ரூம் ஓடி இருக்கா? நான் சமைக்கிறேன்ட்டு உட்காந்து இது பண்ணிட்டு இருக்குங்க. ஸ்கிப்பிங் இல்லை இயல்பா சிரிக்கிற விஷயமே இல்லை. இயல்பாகவே அவங்களுக்கு சில மெட்டபாலிசம் வேற மாதிரி இருக்கு, நமக்கு வேற மாதிரி செயல்படுது. ஆம்பளை பிள்ளை ஏறி விளையாடுறது விளையாட்டு வேற, லாரி காரு பொம்மை இவங்க வச்சிருக்கு, பெம்பளை பிள்ளைங்க சொப்பு சமம் வச்சிருக்கு. இயல்பு தானே. இதை சொன்னீங்கன்னா நீங்க பெரிய ஆணாதிக்கவாதியா தெரியுங்க. எதையுமே பேசக்கூடாதுன்னு மிரட்டினா என்னதாங்க பேசுறது? எல்லாத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம் எடுக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளுக்கு செக்ஸுவல்னா கேட்டீங்க, நல்ல மாதிரியே பொம்பளை பிள்ளையை பாதுகாக்க சொல்லிக் கொடுங்க, நல்ல ரேம்போவை பழகுறது சொல்லிக் கொடுங்க. அதுதாங்க இங்கே அழகாக இருக்க முடியும். நீங்கள் வந்து அவன் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம வளர்த்தீங்கன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்கும். யாரோட பழகுறான் அதுக்காக நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அவன் பின்னாடியே தெரிய சொல்லலை. அவனை கண்காணிப்பில் வச்சுக்கோங்க, ஒரு பார்வை இருக்கணும். இன்றைக்கி எப்படி போச்சு உண்ட ஒரு நாள்னு எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்க. இன்னைக்கு நேற்று இன்னும் நைட்டு லேட்டாக வர்றீங்க, கேட்க முடியலன்னா காலையில் எழுப்பி துப்பரிடம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour என்னப்பா நடந்துச்சு நேற்றைக்கு, எங்கப்பா போனீங்க வந்தீங்க, இப்படி பேசணும்ல. அப்போ தாங்க அந்த பிள்ளைகள் வந்து ஒழுங்காக வளர்றோம். பிள்ளைகள் வளர்க்குறது ஒரு பெரிய கலை உண்மையாக. அதில் எத்தனை பர்சன்டேஜ் நல்லா சக்ஸஸ்ன்னு தெரியல, ஏதோ வளர்க்குறோம் ஓரளவுக்கு. குட்டி கழிச்சு நாட்டில் நடக்கிற நடப்பியலை வச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணி வளர்க்குறோம். குழந்தைகளை நல்ல மாதிரியை வளர்க்கணும். பெண் பிள்ளைகளுக்கும் அது மாரி சொல்லிக் கொடுங்க. ஒரு செக்யூர்னஸ் உனக்கு குறைவாக இருக்குது, இன்செக்யூராக இருக்குன்னா உனக்கு உடனே எப்படி உதவி பெறணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுங்க. ஹெல்ப்லைன் நம்பர்லாம் சொல்லிக் கொடுங்க. 1038 இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சமூக நலத்துறை இருக்குது, குழந்தைகள் நல வாரியம் இருக்குது, அதெல்லாம் அணுகணும். அதை அப்படியே விட்டா எப்படி விடக்கூடாதுல்ல. விட்டா அப்படியே சொசைட்டி பெரிய மார்க்கிங் ஆகிட்டே இருக்கும், தப்பாக போயிட்டே இருக்கும். ஏற்கனவே சொசைட்டி ஒரு லெவல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சுத்தமாக கண்டுக்காம விட்டீங்கன்னு வைங்களா, அந்த ஜெண்டருக்கான பாதுகாப்பே இல்லைங்க. ஆண் பிள்ளைகளுக்கு அதான் அந்த எதுவுமே இல்லை. எத்தனை போக்ஸோ ஆம்பளை பிள்ளைங்களுக்காக போட்டிருக்கீங்க எஃப்ஐஆர் சொல்லுங்க சொல்லுங்க. கேள்விப்பட்டது பெரும்பாலும் கேள்விப்பட்டது மாதிரி இல்லை 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 அப்படி சொல்லுங்க. ஆனால் எத்தனை பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் போக்ஸோ போட்டிருக்கீங்க? அது டெய்லி நியூஸில் வந்துட்டே தான். கிழவங்க பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தான் கசக்குறாங்களா? கேரட்டு வெக்கங்கிட்ட ஜென்மம். ஒரு பஸ்ஸில் நிம்மதியாக போகல தொடையில் கை வைக்கிறாங்க. ஏங்க ட்ரெயினில் போகிறவங்களோட கேட்டால் ரொம்ப மாதிரியா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. ரேப்பிடோவில் போனால் இடுப்பு தடவை எவ்வளோ கேஸுகள் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆம்பளை பிள்ளைங்க வாட்டமாக கிடச்சிடான். ஏங்க முறை தலையெல்லாம் இல்லைங்க, பேரம் பேத்திக்கிட்டே தப்பாக நடக்கிறானுங்க. நிறைய பார்க்குறோம். போக்ஸோ தொடுறதும் இல்லை, நான் பெருசாக மோஸ்டபுள் கன்விக்ஷன் ஆகுது எல்லாமே நடத்தினாலும். அதையும் சொல்லிட்டேன், போக்ஸோ போனால் உள்ளே போனால் கன்விக்ஷன் தான். அது ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லணும். போக்ஸோ வந்து 99% கன்விக்ஷன். அப்பீலில் வந்து ஒரு சில வழக்கு உடைய கன்விக்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா மேண்டேட்டரியாகவே அப்படி தான் இருக்குது. அவ்வளோ வக்கர புத்தியாக இந்த சமுதாயத்திலேருந்து என்ன பண்ண போகிறாங்க? ஆண்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.